மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட்சர் இங்கிலீஷ். இது எதுக்கான வீடியோ அப்படின்னா, இப்போ நேத்து இந்து நியூஸ் பேப்பர்லையும் சரி, இன்னியோட இந்து நியூஸ் பேப்பர்லையும் சரி, இந்த நியூஸ் பத்தி ஆர்டிகல் மாதிரி வந்துருச்சு. இன்னியோட இந்து நியூஸ் பேப்பர்ல வந்து Q&A செக்ஷன்ல இதை பத்தி பேசியிருந்தாங்க. நேத்து நியூஸ் பேப்பர்ல வந்து பிசினஸ் காலம்ஸ்ல இந்த நியூஸ் வந்துருச்சு. என்ன நியூஸ்னா, இந்தியாவுக்கும் யுனைடெட் கிங்டம்க்கு நடுவில் வந்து காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன, இது இந்தியாவோட எக்கனாமிக்கு இது எவ்வளவு பெனிஃபிட் ஆக போகுது, தென் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வழிவகுக்க போகுதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி பார்க்கணும். இது எதுல யூஸ் ஆகும் ப்ரோ அப்படின்னா, மெயின்ஸ்ல இதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்தியாவுக்கும் யூகேக்கும் வந்து ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அதனால வந்து 2030 நம்ம எவ்வளோ ட்ரேட் டெவலப் பில்லியன் ஜென்ரேட் பண்ண போறோம்னு கேட்கலாம். அதெல்லாம் இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எம்சிக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா யூகேவோட ஏதாவது ஸ்டாட்டிக் கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இப்போ அந்த வந்து அந்த மினிஸ்ட்ரி இருந்தார், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, பியூஷ் கோயல் தான் சைன் பண்ணியிருப்பார். அவங்க சைடு இந்த கவுண்டர் பார்ட் கேட்க மாட்டாங்க, மோஸ்ட்லி நம்ம சைடு இருக்கவங்க தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அடுத்து வேற எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க டிஸ்கிரிப்டிவ்ல வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் அங்கே கோட் பண்ணலாம். ரீசெண்டாக இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவில் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதனால இந்தியாவோட ஜிடிபி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது பூஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கோட் பண்ணலாம். ஸோ சரி, முதல்ல அது இந்த நியூஸ் எங்க வந்துச்சு அப்போ 27th இது பாருங்க, 27th இந்த நியூஸ் பேப்பர் இது, பேஜ் நம்பர் 12 பாருங்க, இது வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் பத்தி ஒரு ஆர்டிகலே வந்திருக்கு. அடுத்து நேத்து நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா பிசினஸ் காலம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ முதல்ல இதை பார்த்துட்டு நம்ம அதுல இருந்து எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவைப்படுமோ அதை மட்டும் ரெடி பண்ணிடுவோம். ஓகேவா, அது பார்க்க போயிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் பாருங்க, டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் டு யூகே வயா ட்ரேட் பேக்ட். இது வந்து என்ன டிரைவ் பண்ண போதான், இந்தியாவோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை டிரைவ் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, ஜென்ரலா வந்து ட்ரேட் பேக்ட் போறப்போ என்ன நடக்கும் ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் அப்படின்னா, பாருங்க, இப்போ இந்தியா இருக்கு, ஓகேங்களா, அவங்க வந்து யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. என்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். சரி, ஒரு பைசைக்கிள். அந்த பைசைக்கிளோட பிரைஸ் வந்து ஒரிஜினல் பிரைஸ் 10,000 மக்களே. இப்போ இது யூகேக்கு போயிடுச்சு. யூகேல என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுல இருந்து வர பொருளுக்கு ஜென்ரலா அவங்க வரி விதிப்பாங்க. அந்த வரி வழியா அவங்க ஏர்ன் பண்ணுவாங்கல்ல. சரி, இது எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு 30% டாக்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 30%. அப்போ 10,000 போது 30% எவ்வளோ, உங்களுக்கு 3,000. அப்போ 13,000 அந்த ப்ரைஸ் மாறிடும். ஓகேவா, அப்போ ப்ரைஸ் வந்து 13,000 மாறிடும். சரி, இது இந்த விஷயம் இங்கே நடக்குது. ஆனால் இப்போ பைசைக்கிள் வாங்க வர யூகே கஸ்டமர்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, பைசைக்கிள் நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஒன்று மட்டும் இருக்காது, நிறைய ஆப்ஷன் இருக்கும். 10,000 ஒன்று இருக்கும், 10,000, 12,000 ஒன்று இருக்கும். மெஜாரிட்டி வந்து எது சேல் ஆகும், இதான சேல் ஆகும். அப்போ என்னதான் நம்ம பொருள் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நம்ம பொருள் அங்கே வாங்குறவங்க கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இது நம்மளோட எக்ஸ்போர்ட்டே பாதிக்கும். சரி, இது நமக்கு இந்தியாவுக்கு பிரச்சனையா இருக்கு, இந்த டாக்ஸால, வரி விதிக்கிறதால. யூகேக்கு பார்ப்போம். யூகே என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. என்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இதை ஒரு கார் வச்சுப்போமா, ஓகேங்களா, ஒரு 10 lakh அந்த ப்ரைஸ், காரோட ப்ரைஸ் வந்து 10 lakh. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20% டாக்ஸ் போடுறாங்க. இந்தியா ப்ராடக்ட் மேலே 20% டாக்ஸ்ன்றப்போ அது ஒரு 12 lakh இருக்குமா. ஸோ இப்போ நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவங்க மார்க்கெட் போகிறப்போ 10 lakhல ஒரு கார் இருக்கும், 15 lakhல ஒரு கார் இருக்கும், 12 lakhல ஒரு கார் இருக்கும். மோஸ்ட்லி 10 lakh தானே சேல் ஆகும். இது ரெண்டும் அதிகமாக ப்ரைஸ் இருக்குது. மெஜாரிட்டி வந்து கம்மியான ப்ரைஸை நோக்கி தானே இப்போ கஸ்டமர்ஸ் போக ஆரம்பிப்பாங்க. நீங்கள் என்னதான் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருந்தாலும் அதை வாங்குறோட கவுண்ட் வந்து ரொம்ப மினிமம் மார்ஜின்ல தான் இருக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா யூகேட ப்ராடக்ட் என்னதான் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆனாலும் இங்கே சேல் ஆகலை. ஸோ இங்கே பிரச்சனை ஆகுது. ஸோ இதனால தான் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது என்னோட பொருள் உங்கள் கண்ட்ரிக்கு வரப்போ நீங்கள் வரி விதிக்காதீங்க, உங்களோட பொருள் எங்கள் கண்ட்ரிக்கு வரப்போ நானும் வரி விதிக்கலை அப்படின்னு சொல்கிறப்போ இந்த 30% இங்கே கட் ஆயிடும். இங்கேயும் இந்த 20% கட் ஆயிடும். 10,000 உங்களுக்கு பைசைக்கிள் கிடைக்கும். அவங்க இங்கேயும் அதே மாதிரி 10 lakhலேயே உங்களுக்கு கார் கிடைக்கும். அப்போ ரெண்டு கண்ட்ரியிலும் அவங்களோட ப்ராடக்ட் வந்து சேல் ஆக ஆரம்பிக்கும். அவங்க நம்ம யூகேக்கு அனுப்புற ப்ராடக்ட் வந்து அங்க நம்ம ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிப்பாங்க. யூகே நம்ம கண்ட்ரிக்கு அனுப்புற ப்ராடக்ட் வந்து இங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால ரெண்டு கண்ட்ரிக்குமே பெனிஃபிட் இருக்கா. இதுக்காக தான் இந்தியா வந்து இந்த மாதிரி நிறைய ரீசெண்டா வந்து
ரீசன்ட் கவுண்ட் இது, மேபி இது சேஞ்ச் ஆயிருக்கலாம். 14 கண்ட்ரியோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மீன்ஸ் இந்த மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் யுஏஇயோட 2022 போட்டிருப்பாங்க, 22 or 21 அந்த ஃபினான்ஷியல் இயர்ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ரீசெண்டாக யூரோப்பியன் யூனியன் கூட போடுறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் தெரியும், யூரோப் கண்ட்ரில இருக்கவங்களாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணது. அதுல இருக்கிற ஒரு 4 கண்ட்ரிஸ் கூட மட்டும் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு. ஓகேங்களா? அந்த எந்த 4 கண்ட்ரிஸ் அப்படின்றத தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, இல்லை சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக், காம்ப்ரிஹென்சிவ்னா என்ன பண்ணுறது? காம்ப்ரிஹென்சிவ்னா எல்லாத்தையும் உள்ளடக்கிய, எல்லாருக்குமான அப்படின்ற மீனிங். அப்போ இங்க நம்ம ப்ராடக்ட் எல்லாருக்குமான, எந்த ப்ராடக்ட் அங்க போறதுக்கு எல்லாத்துக்குமான டாக்ஸ் ஃப்ரீ அந்த மாதிரி தான். சரி, இது எப்படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுலதான் ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த காம்ப்ரிஹென்சிவ் ட்ரேட் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 2 கண்ட்ரியும் ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜினை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் வந்து நாங்கள் இது கொடுப்போம். ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் என்ன? இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில இருந்து தான் வந்தது. இப்போ நான் அந்த பைசைக்கிள் சொன்னேன்ல, அந்த பைசைக்கிள்ன்றது இந்தியாவில இருந்து தான் வந்ததுன்றதுக்கு அந்த பேட்டன்ட் இருக்கணும். இந்தியாவில தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அந்த கம்பெனி இந்தியாவில இருந்து தான் அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுது அப்படின்ற ட்ரேட் இருக்கணும். அப்பதான் அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. அதே மாதிரி அந்த கார் இந்தியாவுக்கு வருது அப்படின்னவும் அது யூகேல தான் பண்ணாங்க, யூகேல தான் அது மேனுஃபேக்சர் ஆனதுக்கு அந்த இது இருக்கணும், அப்பதான் டாக்ஸ் ஃப்ரீ. புரியுதா? அப்போ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்தியாவில இருந்து மேனுஃபேக்சர் ஆகி அங்க போற பொருளுக்கு மட்டும்தான் டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிறைய வெளிநாட்டுல இருக்கவங்க என்ன யோசிப்பான், சரி நம்ம அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்கல்ல. இப்போ வந்து என்னன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா என்ன நினைக்கலாம்னா, இந்தியா இந்த இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி சைனா ப்ராடக்ட் நிறைய வாங்கி, சைனால இருந்து ப்ராடக்ட் நம்ம வாங்கி நம்ம அதை வந்து யூகேக்கு சேல் பண்ணலாம். கம்மியான, இங்க சைனால இருந்து கம்மியான பிரைஸுக்கு வாங்கி இது இவங்களுக்கு அதிகமான பிரைஸுக்கு சேல் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயம் நடக்க வாய்ப்பு. அதுக்கு தான் செக் வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க அந்த ப்ராடக்ட் இந்தியாவில தான் மேனுஃபேக்சரிங் பண்ணீங்கன்றதுக்கு அந்த ஆரிஜின் இருக்கணும், அந்த ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின், அந்த ஆரிஜின் தான் இந்த இந்தியன் ஆரிஜின்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணப்படுதுன்றதுக்கு அந்த அத்தாரிட்டி இருந்தாதான் அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியாவிலேயே அது மேனுஃபேக்சர் ஆகணும்னு என்ன அர்த்தம்? இந்தியாவில மேனுஃபேக்சரிங் பூம் ஆகணும். அப்போ மற்ற கண்ட்ரிஸ் என்ன யோசிப்பாங்க? இப்போ யூஎஸ், இப்போ ஆஸ்திரேலியா இருக்கும், ஆஸ்திரேலியா என்ன யோசிப்பானா, ஓகே இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட கம்பெனியை வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், எங்க இந்தியாவில ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியாவில ஒரு அவங்க இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வந்து அவங்க அவங்க பிசினஸ் இங்க பண்றாங்க. அவங்க இப்போ என்ன சொல்லலாம், இது ஆஸ்திரேலியா இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இங்க அந்த கொக்கோ ப்ரோவா பேட் கம்பெனின்னு வச்சுங்க, மக்களுக்கு பேட் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி, அவங்க ஆஸ்திரேலியா ஆரிஜின் இங்க வந்து பண்றாங்க. இங்க பண்ணதால இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில தான் ரெடி பண்ணது. புரியுதா? ஏன்னா அந்த கம்பெனி இந்தியாவில தான் வெஞ்சர் இருக்கு. ஸோ இதை வந்து யூகேக்கு சென்ட் பண்ணுவாங்க. அவங்க சென்ட் பண்றப்போ இது இந்தியாவில இருந்தாலும் மேனுஃபேக்சர் பண்ணுது. அப்ப அந்த பேட்டுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் பெனிஃபிட், இந்தியாவுக்கும் பெனிஃபிட். ஏன்னா இவன் வந்து இந்தியாவில ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா நம்மளுக்கு டாக்ஸ் கட்டுவானா. ஸோ இதனால நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் ஆகும். நம்ம இங்க இருக்கிற டெக் சரி இந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் ஆகும், இதனால எக்கனாமிக் பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து அதான் ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின்னா, இந்தியாவில தான் அந்த பொருள் மேனுஃபேக்சர் ஆடிச்சு, இந்தியாவில தான் அந்த கம்பெனி இருந்து ரெடி பண்ண பொருள் அப்படின்ற விஷயம் வந்து இருந்தாதான் அந்த டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்றாங்க. ஓகேவா? சிஇடி ஏன்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். திஸ் மீன்ஸ் கம்பெனிஸ் லுக்கிங் டு எக்ஸ்போர்ட் டு யூகே வில் ஹேவ் டு இன்வெஸ்ட் ப்ராப்பர் மேனுஃபேக்சரிங் இயர். அதாவது அவங்களோட மேனுஃபேக்சரிங் இந்தியாவில பண்ணணும். இந்தியாவில பண்ணி அப்புறம் தான் ப்ராடக்ட் யூகேக்கு சென்ட் பண்றப்பதான் டாக்ஸ் ஃப்ரீ. அப்போ நிறைய கண்ட்ரிஸ் இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராடக்ட் ரெடி பண்ணி யூகேக்கு அனுப்பினா நம்ம கம்மியான ரேட்லேயே வந்து யூகேல விற்க முடியும். நம்ம ப்ராடக்ட் அங்கே நிறைய சேல் ஆகும். 2 கண்ட்ரிக்குமே பெனிஃபிட். புரியுதா? இந்த விஷயத்துல இது பார்க்கணும். அப்போ நம்ம யூனியன் மினிஸ்டர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி யார் மக்களே? பியூஷ் கோயல். ஓகேங்களா? அடுத்து வந்து அவங்களோட கவுண்டர் பார்ட் யூகேவோடது செக்ரட்டரி ஜொனத்தன் ரயான்ஸ் அப்படின்றவர். ஓகேவா? இவங்க 2 பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் மட்டும் அதில் பார்க்க போகிறோம். இந்த 27th நியூஸும் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான் நிறைய. இதனால என்னென்ன செக்டார்ஸ்லாம் பெனிஃபிட் ஆக போகுது அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது மேபி உங்களுக்கு டிஸ்கிரிப்டில் ஏதாவது ஒரு இடத்துல வருது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எழுதுற மாதிரி வருதுன்னா அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? ஃப்ரீயாக இருந்தால் படிங்க. ஓகே, இங்கே வந்துடும் நம்ம ரெடி பண்ண கண்டென்ட் எதுனாலாம் படித்தா போதும் அப்படின்னவங்க. இந்த டியூட்டி ஃப்ரீ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட், இதனால இந்தியாவுக்கு என்ன, இந்தியாவோட எக்கனாமிக் எப்படி க்ரோத் கொண்டு வரும் அப்படின்றத பார்ப்போம். ஃபுல் ஃபார்ம் என்ன? காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அண்ட் அக்ரிமெண்ட்.
எப்போ ஜாயின் பண்ணாங்க டேட் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. யார் யாருக்கு இந்தியாவுக்கு யூகேக்கு நடுவில் நம்ம சைன் பண்ணது பியூஷ் கோயல், அவங்க சைடு வந்து கெமி பெட்னோட்ஸ். அவங்க சைடு கவுண்டர் பார்ட் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, நம்ம சைடு கவுண்டர் பார்ட் நோட் பண்ணீங்க. லொகேஷன் வந்து லண்டன், அது நம்மளுக்கு தெரியும். நம்மளோட மினிஸ்டர் வந்து பியூஷ் கோயல், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அவங்களோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் எமி பட்னோச் அப்படின்றவர். இவர் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, இந்தியா கவுண்டர் பார்ட் மட்டும் பார்த்துங்க, இந்தியா சைடு இருக்கவங்க மட்டும் பார்த்துங்க. சரி, ஓகே. இதனால நம்ம இந்தியன் ஆரிஜினில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட ட்ரேடு 2 கண்ட்ரிக்கும் பைலேட்டரல் ட்ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது. நம்ம ப்ராடக்ட் நிறைய அங்கே சேலாக போக போகுது, அவங்க ப்ராடக்ட் இங்கே நிறைய வரப்போகுது. அடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். அதான் நான் சொன்னேன்ல, ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்தியாவில் அவங்களோட வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி அந்த மேனுஃபேக்சர் பண்ண பொருளை யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ இல்லை. ஸோ அதனால இங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணாதான் அது எலிஜிபிள். ஏன்னா அந்த ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் வந்து இவங்க சொல்றாங்க, 2 கண்ட்ரியும் இந்தியாவில தான் மேனுஃபேக்சர் பண்ணது, யூகேல தான் மேனுஃபேக்சர் பண்ணதுன்றது இருந்தாதான் அது டாக்ஸ் ஃப்ரீ. அடுத்து இது எம்எஸ்எம்இக்கு பூஸ்ட் ஆகும். எம்எஸ்எம்இக்கு பூஸ்ட் ஆகும்னா இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ மக்களே, இப்போ யூகேக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவைன்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ யூகேல வந்து இப்போ நிறைய மெடிசன்ஸ் தேவைப்படுது, அங்கே நிறைய வந்து கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அதுக்கான மெடிசன்ஸ் இங்கே ரெடி பண்ணுவாங்களா, அப்போ அந்த மெடிசன்ஸ் ரெடி பண்ற எம்எஸ்எம்இலாம் நிறைய க்ரோ ஆகும். ஏன்னா அந்த மெடிசன் ரெடி பண்ணி அவங்க சென்ட் பண்றப்போ அங்கே டாக்ஸ் ஃப்ரீ இல்லை, நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எம்எஸ்எம்இன்னு பார்க்குறப்போ நம்ம இந்த ஸ்டாட்டிக்கை பார்த்தே ஆகணும். எம்எஸ்எம்இல 3 இருக்கு. மைக்ரோ என்டர்பிரைஸ்ன்றவங்க 2.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 10 கோடி வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்றாங்கன்னா மைக்ரோ. ஸ்மால் என்டர்பிரைஸ்ன்றவங்க 25 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 100 crore வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா ஸ்மால். மீடியம் என்டர்பிரைஸ்ன்றவங்க 125 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 500 crore டேர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேவா, இது இந்த ஸ்டாட்டிக் பார்த்துக்கணும். அடுத்து எனேபிள் ப்ரொஃபஷனல் மொபிலிட்டினா லைக் அந்த மூவ்மெண்ட் இருக்குது 2 கண்ட்ரிக்கு நடுவில் கூட்ஸ் மூவ்மெண்ட்டை நிறைய இன்க்ரீஸ் ஆக போகுது சொல்றாங்க. அடுத்து நம்மளோட 2 கண்ட்ரிக்கு நடுவில் நம்ம அந்த உறவுன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் பொலிட்டிக்கல் உறவுமே பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து இந்தியா என்ன இதில் கெயின் ஆகும்னா, இந்தியாவோட 99% பொருள் வந்து டியூட்டி கிடையாது, 1% தான் இருக்க போகுது. அதையும் ஃபியூச்சர்ல அதை 1% ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, 100% டாக்ஸ் ஃப்ரீயா ஃபியூச்சர்ல மாறிடும். அடுத்து வந்து நம்மளோட ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 23 பில்லியன் வந்து இதனால இன்க்ரீஸ் ஆக போகுது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கே சொல்றாங்க. என்னென்ன செக்டார்ஸ் பாருங்க, டெக்ஸ்டைல்ஸ், லெதர், ஜெம்ஸ், ஜுவல்லரிஸ். குஜராத் நமக்கு தெரியும், டைமண்டு சரி கோல்டுக்குலாம் ரொம்ப ஆரிஜின் வந்து குஜராத் தான். அங்கிருந்து இப்போ நிறைய ப்ராடக்ட் வந்து யூகேக்கு செல்லலாம், ஏன்னா அங்கே டாக்ஸ் குறைச்சிட்டாங்கல்ல, ஸோ நிறைய இங்கே அங்கே அனுப்புவாங்க. அடுத்து வந்து சர்வீஸ் செக்டார்ஸுமே கெயின் ஆக போகுது, சர்வீஸ் செக்டாருமே. ஏன்னா யூகேக்கு சப்போர்ட் பண்ற சர்வீஸ் கம்பெனிங்க நிறைய இருக்காங்க, அவங்களுமே பெனிஃபிட் ஆக போறாங்க. யூகேக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற கல்ச்சரல் ப்ராடக்ட்லாம் அங்கே போகுமா, அப்போ அந்த கல்ச்சரல் ப்ராடக்ட்லாம் அங்கே நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க. இந்தியன் மார்க்கெட்டுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும், ஏன்னா ஃப்ரீன்றப்போ அவங்களே இங்கே வந்து அவங்களோட வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புரியுதா, அந்த மாதிரி விஷயம். இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து நிறைய அங்கே பூம் ஆக போகுது. ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்கில்டு பர்சன்ஸ் வந்து அவங்க எம்ப்ளாய் பண்ணி அவங்க மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இல்லை ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வரும். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்தியாவில் இருக்கிற பிஎஸ்சி என்எஸ்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அடுத்து பிஸ்னஸ் எமர்ஜிங் செக்டார், முக்கியமான செக்டார்ஸ்ல பிஸ்னஸ் எமர்ஜ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 99% ஆஃப் இந்தியன் குரூப்ஸ்க்கு வந்து நல் டாக்ஸே கிடையாது. இனிஷியலா வந்து 75% தான் சொல்றாங்க, போக போக தான் அதை குறைப்போம். 99 கொண்டு போகும்போது 75% ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் டாக்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. இப்போதைக்கு எந்தெந்த செக்டார் ஆல்ரெடி பார்த்துட்டோம், லெதர், ஃபுட்வேர், ஜெம்ஸ், மரைன், இவங்களுக்குலாம் 0 டாக்ஸ் இருக்குது. அடுத்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் வாங்க தெரியுமா, அதாவது இப்போ நம்ம ஒரு பொருளை ரெடி பண்றோம், ரொம்ப நாளைக்கு வந்து சேஃபா இருக்கும்ன்றதாக சில இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரீசர்ல வச்சு அதை இது பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிற உணவுப் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், அதுக்கு வந்து 99.7% டாக்ஸ் ஃப்ரீ வரப்போகுது. அடுத்து இப்போ கரண்டா ட்ரேட் பொட்டன்ஷியல் 2 கண்ட்ரிக்கு எவ்வளோ இருக்குன்னா 23 பில்லியன் வந்து யூகேவோட தான் நம்மளுக்கு. நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம 23 பில்லியன் வந்து யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இதுதான் எம்சிக்யூல கேட்பாங்க, எக்ஸாம்பிள் இதை தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. 2030 பார்த்தீங்கன்னா 120 பில்லியன் வந்து டார்கெட்டை எய்ம் பண்றாங்க. ஓகேவா, அடுத்து வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத், சீப்பர் எக்ஸ்போர்ட் வந்து இப்போ இண்டஸ்ட்ரி க்ரோத்துக்கு நிறைய இண்டஸ்ட்ரி வர வழிவகுக்கும். அப்புறம் எம்எஸ்எம்இ வந்து குளோபலா வந்து எம்எஸ்எம் உடைய நம்ம இந்தியாவில் இருக்க எம்எஸ்எம் உடைய ரீச் வந்து
என்ஹான்ஸ்மெண்ட் ஆகும். ஏன்னா எம்எஸ்எம்இ ப்ராடக்ட்ஸ் சாரி மக்களே, இப்போ யூகே மார்க்கெட்டுக்கு தேவையான எம்எஸ்எம்இ உருவாகும். அந்த ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணுவாங்கன்றப்போ இந்த மாதிரி எம்எஸ்எம்இலாம் இருக்குன்னு எல்லா கண்ட்ரிக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? கிளஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எம்எஸ்எம்இ மேலே வரும். அடுத்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு நிறைய கான்ஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா இப்போ ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம அங்கே இந்தியன் ப்ராடக்ட் அங்கே போய் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துருப்போ நிறைய வந்து சரி ஓகே நான் இந்த கம்பெனி நான் அடிஷனலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரேன்னு அங்கிருந்தே இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இவங்க வழிவகுக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு மெடிக்கல் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி வந்து மெடிசன் மேனுஃபேக்சர் கம்பெனி அங்கே தேவைப்படுது, இந்தியாவில இருந்து பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க நோட் பண்றாங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அங்கே கம்மியா இருக்கு. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுமே அவங்க பண்ண வருவாங்க. ஏன்னா நீங்க மெடிசன் ரெடி பண்ணி கொடுங்க, அதுக்கு தேவையான எல்லாமே நான் பண்றேன் அப்படின்னு வருவாங்க. அடுத்து சர்வீசஸும் சரி, ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிக்கும் சரி நிறைய ஃபண்டிங் வரப்போகுது, ஸ்ட்ரென்தன் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் லைக் வந்து தியரி பாட்டு மாதிரி தான் இருக்கும். எம்சிக்யூல எது கேட்பாங்களோ அந்த நம்பர்ஸ் தான் கேட்பாங்க, அது பார்த்தோம். அடுத்து விசா ஃப்ரீயும் கொடுக்குறாங்க. எத்தனை ரொம்ப நாளைக்கு கிடையாது, 12 monthsக்கு மட்டும் ஒரு டெம்பரரி பர்பஸ்க்காக போறாங்கல்ல அவங்க விசா ஃப்ரீ கொடுக்குறாங்க. யார் யாருன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஒரு 12 months விஷயத்துக்காக போறாங்க யூகேக்குன்னா அவங்களுக்கு தராங்க. யோகா ட்ரைனிங் சொல்லி தர இன்ஸ்ட்ரக்டர்ஸ். அடுத்து கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ், இப்போ அங்கே போயிட்டு கான்சர்ட்லாம் பண்ணுறாங்கல்ல லைக் அந்த மாதிரி விஷயம். அப்புறம் செஃப், கலினரி எக்ஸ்போர்ட்ஸ், உணவுப் பொருள் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்களா லைக் அந்த மாதிரி எம்ப்ளாயி அவங்களுக்கு 1 yearக்கான விசா ஃப்ரீ. ஓகேங்களா? டெக் அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல் அவங்களுக்கு 1 year லெவலுக்கு தராங்க. ஓகேங்களா? அடுத்து இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்தியன் டேலண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவோட ஸ்கில்டு எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து ஸ்கில் இருக்கு, ஃபண்டிங் தான் இல்லை, சரி நான் ஃபண்டிங் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க உள்ள வருவாங்க. நீ எனக்கு தேவையான ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடு, அங்கே டாக்ஸ் ஃப்ரீ தான். அப்போ 2 பேருக்கும் பெனிஃபிட், அந்த ஸ்கில்டு எம்ப்ளாய்க்கும் பெனிஃபிட், யூகேக்கும் பெனிஃபிட். அடுத்து ஐடி, அக்கௌண்டிங் இதெல்லாம் வந்து பெனிஃபிட் ஆக போகுது. ஓகேங்களா? கல்ச்சரல் ப்ரொஃபஷனல் யூகே வந்து மக்கள் எப்படின்னா அந்த கல்ச்சர் சம்மந்தமான விஷயத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ப்ராடக்ட்டும் சரி, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட கல்ச்சர் அங்கே போகிறப்போ இந்தியன் கல்ச்சர் மோஸ்ட்லி அங்கே தெரிஞ்சிருக்கனாலும் சில எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி கல்ச்சர் ப்ராடக்ட்டுமே அங்கே ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வேற என்னென்ன சேஃப்கார்ட்ஸ் ஃபார் இந்தியா? டெய்ரி, எலக்ட்ரானிக்ஸ், அக்ரிகல்ச்சர், செலக்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர் இதெல்லாம். அடுத்து நம்மளோட இப்போ இந்த டாரிஃப் குறைச்சதால என்ன ஆகும்னா இம்போர்ட்டுமே சப்ஜாக வாய்ப்பு இருக்கு. இப்போ அங்க இதை நம்ம கவனமா தான் பார்க்கணும். இம்போர்ட் நம்ம ஏற்றுமதியுமே நிறைய பண்ணிடக்கூடாது. இப்போ அங்க யூகேல வந்து டாக்ஸ் கம்மின்றதால நிறைய பொருள் நம்ம இம்போர்ட் பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணா நம்ம காசு கொடுத்தா வாங்க போறோம், ஆனா அது நல்லது கிடையாது. அதனால இம்போர்ட் சர்ஜாகத்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன? இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு என்ன கெயின், யூகேக்கு என்ன கெயின்? எம்எஸ்எம்இ நம்மளோட எக்ஸ்போர்ட்டுக்கு, அப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, நம்மளோட ஸ்கில்டு எக்ஸ்போஷர் அங்கே தெரிய போகுது, அவங்களுக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்தியா யூகேக்கு நடுவில் நிறைய ஜாப் கிரியேஷன் வரப்போகுது. அடுத்து இந்தியன் டேலண்ட்லாம் அங்கே ரீச் ஆகி அவங்களுக்கான ஃபண்டிங் வரப்போகுது. ஓகேங்களா? இது இந்தியாவில் இந்து நியூஸ் பேப்பர்ல இருந்த கோட். காம்பரேட்டிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன்டு பை இந்தியா அண்ட் யூகே இஸ் எக்ஸ்பெக்டட் டு டிரைவ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா டியூ டு ரெடியூஸ் டாரிஃப்ஸ் அண்ட் டீல் ப்ரொவைட்ஸ். அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும் அப்படின்னு ஹிந்து வந்து நம்புறாங்க. அதுதான் வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஓகே மக்கள், இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.